Hello friends, வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பகவதி சைக்கிமுத்து from மும்பை முத்து பாபா இன் கன்னியாகுமரி. இன்னைக்கு மார்க்கெட் வந்து 23,000 மேலேயே ஓப்பன் ஆயிருக்கு. 23/26ல் ஒரு 70 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் 23 80 90 120 இருந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 150 பாயிண்ட் கீழே டவுனு 150 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஏன்னா இந்த ஷார்ட் கவரிங்லாம் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு சான்சஸ் கொடுக்குறாங்க இன்ட்ராடே ட்ரேடிங்கில். மேலே அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக போயிருந்து 23 120 160 190 வரைக்கும் போயிருக்கு. யாருமே கொடுத்தேன் க்ளோஸ் பேஸில் அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். கடைசியில் என்ன 23 183 ஹை வரைக்கும் போயிட்டு 23 163ல் க்ளோஸ் ஆகி ஒரு 205 பாயிண்ட் ப்ளஸில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு காலையில் மார்க்கெட்டில் குரூப்பில் கொடுக்கும்போதுமே மேக்சிமம் 23 190 வரைக்கும் போகும் இன்ட்ராடேயில். அதுக்கு மேலே போனால் எல்லாம் இந்த ஷார்ட் கவரிங் எல்லாம் பண்ணனால மேலே போகிறனால வேறு வழி கிடையாது. அதே நேரத்தில் இன்ட்ராடேயில் ஒரு சான்ஸ் கொடுக்கும் 100 பாயிண்ட் கீழே வரக்கூடிய அளவுக்கு. யாராவது நேற்று ஷார்ட் அடித்து இன்றைக்கி பார்க்கலான்னா பண்ணுவாங்க. அதுக்கு சான்சஸ் வந்து மேலே போயிருக்கு. இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் இன்ட்ராடே கன்சல்டேட்டட் க்ளோசிங் பார்க்கும்போது நார்மல் க்ளோசிங்கோட கீழே தான் க்ளோஸ் ஆகுது. ஏன்னா அது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் கொடுக்கு. நாளைக்கு நாங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணுவோம், உங்களுக்கு ஷார்ட் இருந்தால் வாங்கிடுங்க அப்படின்னு இன்டைரக்டாக அது வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. டெய்லி க்ளோசிங் சார்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு இன்ட்ராடேல எங்கேனாலும் போகும். 23 220 30 40 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கன்சல்டேட்டட் வந்து இதுக்கு கீழே தான் க்ளோசிங் ஆகிட்டு இருக்கு டெய்லி. இப்போ நாளைக்கு பார்க்கும்போதுமே 23 220 240க்கு மேலே போகிறதுக்கு தம் கிடையாது. அது இடத்துல கன்சல்டேட் வந்து 23 160 180 வரைக்கும் வரும். நாளைக்கு செட்டில்மெண்ட் வரை இருக்குது. இன்னைக்கும் சரி, புதன்கிழமையும் சரி, செவ்வாய்க்கிழமையும் சரி, ஒரு 10 10:30 இந்த டயத்தில் வந்து ஒரு 150 பாயிண்ட் கீழே வந்துட்டு ரிவர்ஸில் மேலே போயிருக்கு. க்ளோசிங் வந்து நேற்று பிலோ 23,000 22,957 ஆர் 86 சம்திங். இன்னைக்கு நல்லாவே க்ளோஸ் ஆகிருக்கு. 183 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் செக்டர் இன்னைக்கு அவுட் பர்ஃபார்மம். நேற்றும் அப்படி தான். இன்னைக்கு எஃப்எம்சி ஒன்று தான் ரொம்ப நெகட்டிவில் ஒரு 200 250 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதர் தென் எஃப்எம்சியோ ஆல் செக்டர்ஸ் ஆர் பாசிட்டிவ். ஒரு நாள் எல்லாம் டவுனில் க்ளோஸ் ஆகும், இன்னொரு நாள் எல்லாம் அப்பில் க்ளோஸ் ஆகும். நாளைக்கு அப்பில் க்ளோஸ் ஆகும்னு சொல்லி இன்றைக்கி விற்று வாங்கினாங்கன்னே நாளைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகும். யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வாலடைல் மார்க்கெட் இன்றைக்கி வாங்கி 2 நாள் வைக்கலாம், முடிஞ்சால் வெளியே வரலாம், இல்லை வச்சுக்கிடுங்க. கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஓன்டு ட்ரேடிங்கில் இப்போ யாருமே பண்ண முடியாது. நிறைய பேர் ஒதுங்கி தான் இருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது. எஃப்ஓடில் கவர் பண்ணணும், ஷார்ட்டு நாளைக்கு ரோல் ஓவர் பண்ணணும், நாளை மறுநாள் மந்த் எண்டு ஜனவரி மந்த் எண்டு இருக்குது, ஃப்ரைடே 1 February பட்ஜெட் இருக்குது. இன்றைக்கி நைட்டில் யூஎஸ் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்கில் ஆர்பிஐ எம்பிசி கமிட்டி மீட்டிங் இருக்குது. ஃபிங்கர் கிராஸ். யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். யார் யார் இன்னைக்கு வாங்கி இன்றைக்கி விற்று நாளைக்கு பொசிஷனில் விற்கலான்னு வைக்கிற மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டை பார்க்கும்போது கன்சல்டேட்டடும் பேங்க் நிஃப்டியும் இது மாதிரி இருக்குது. வீக்லி க்ளோசிங் கன்சல்டேட்டட் இன்றைக்கி காட்டுறேன் 277 26 277 இன்றைக்கி வந்து 20 லோ வந்து 22 786, கரெக்டாக 12.5% டவுன். அதில் 26 227 இருந்து 24 500 வந்து மேலே போயிட்டு 2வது க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போவும் சொல்கிறேன், வீக்லி கன்சல்டேட்டிவ் க்ளோசிங் பார்க்கும்போது 23 290 360 490
இந்த 3 ஃபியரும் அடிச்சு மேலே போனால் தான் மேற்கொண்டு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுமே தவிர அது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வீக் ஆன் வீக் பேசிஸ். நிஃப்டி வீக்லி கன்சல்டேட்டட் க்ளோசிங் வெரி ஸ்ட்ராங் 23,490. இது எப்படி வரும்னா இன்ட்ராடே ஹை லோ வரும்போது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப மெயினாக மைனூட்டாக ஆகிட்டு இருக்கும். இன்ட்ராடேல 360 வரும், 360 வரும், 290 வரும், 380 வரும், 390 வரும், 420 வரும். கன்சல்டேட் அக்கார்டிங்ல அது மாதிரி மேலே கீழே அப்படியே போய்கிட்டு இருக்கோம். வேற எதுவுமே கிடையாது. அதனால மேக்சிமம் இன்ட்ராடேல இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு கொடுக்கறதும் மேலே போகும். க்ளோசிங் வந்து 23, 290, 260க்கு மேலே தம் கிடையாது. அந்த இன்ட்ராடேல மேலே போகிறது தான் உங்களுக்கு கணக்கில் கன்சல்டேட்டோட வரும். ஸோ அதை பார்த்துடுங்க. ரெண்டாவது, பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது சொன்ன மாதிரி 49, 50, 51, 52 இந்த ரேஞ்ச் தான். 52, 51, 50, 48, 40, 49, 42 டவுனில் வந்திருக்கு. 48 கீழே இன்ட்ராடேல போயிருக்கு. என்றைக்குமே க்ளோஸ் ஆகலை. 47, 760 வந்திருக்கு. க்ளோசிங் அபவ் 48. இப்போ 48, 49 மத்தியில் 49க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. லோ வந்து நேற்று ஒரு 800 பாயிண்ட், இன்றைக்கி ஒரு 200, 250 பாயிண்ட், ஆக 1000 பாயிண்ட்டு. இன்றைக்கி 49க்கு மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு, கீழே இல்லை. ஆக நாளைக்கு வந்து 48, 700க்கு கீழே போகாது. இன்றைக்கி பார்க்கும்போதுமே 48, 9,800, 49, 400, ஒரு 400 பாயிண்ட் உள்ள தான் இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. வேறு எங்கேயுமே போகலை. 100 பாயிண்ட் மேலே 100 பாயிண்ட் கீழே. ஏன்னா இன்னைக்கு பேங்க்ல 12 ஸ்டாக்ல 12 ஸ்டாக்ல 11 ஸ்டாக் பாசிட்டிவ் க்ளோஸ். 4232, 422, 1%. ஒன் ஸ்டாக் ஆக்சிஸ் பேங்க் க்ளோஸ் 0.5 நெகட்டிவ், நத்திங் எல்ஸ். அதனால நீங்கள் மூவ்மெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும்போது ஹை ஜம்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படியே 49,000க்கு மேலே 49,400க்கு கீழே ஒரு 300, 400 பாயிண்ட் லெவலில் 100 பாயிண்ட் மேலே 100 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆனதுனால அது எதுவுமே கிடையாது, எதுவும் சொல்லுறது முடியாது. நாளைக்கும் நேற்றும் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் 800 பாயிண்ட், இன்னைக்கு ஒரு 250 பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு எஃப்எம்சிக்கு டவுனு, ஐடி செக்டார், எல்லா செக்டார் நல்ல பர்ஃபார்மாக இருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி கீழே இழுக்கும், ஐடி செக்டார் கீழே இழுக்கும், எஃப்எம்சிக்கு மேலே இழுக்கும், ரிவர்சல் இருக்கும். ஏன்னா செட்டில்மெண்ட் இருக்கு. யாருக்குமே சொல்லியிருக்கேன், இன்ட்ராடேல வந்து நிஃப்டி மேலே போகலாம். க்ளோசிங் வந்து 23, 220, 190, மேக்சிமம் போனால் 23, 240 க்ளோசிங் ஆகலாம். இன்ட்ராடே போகும்போது 290 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. மெயினாக பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பியூர்லி ஃபார் ட்ரேடிங் பர்பஸ். தட் இஸ் நோ ஸ்டாக், யூ கேனாட் டேக் டெலிவரி. பொசிஷன் வாங்கலாம், விற்கலாம், இன்னைக்கு க்ளோஸ் பண்ணும். தட் இஸ் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. எக்ஸப்ட் கேஷ் even you can buy one share, you can hold it your lifelong, nothing else. அதனால் இந்த நிஃப்டி மூவ்மெண்ட் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்ஸு பார்க்கும்போது ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். இதை வச்சு தான் மற்ற ஷேர் போகுது. இப்போ கூட நிஃப்டி 26,270 இருந்து கீழே 22,786 வரைக்கும் வந்திருக்கு. 12.5% டவுன். இதுக்கு கீழே போகிறதா இருந்தால் நானே சொல்லியிருக்கேன், 22,520க்கு கீழே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. கிடைச்சா யாருக்குன்னா வாங்க சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்டாக்லாம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். வெல்த் கிரியேஷன் குரூப்பில் வாங்குங்க, வைங்க. ரிஸ்க் கம்மி. ஏன்னா கொரோனா டைமில் எப்படி இருந்தால் அதே மாதிரி தான் இப்போ சூழ்நிலை இருக்குது. 12.5% நார்மல் கரெக்ஷன் ஃபியர்னஸ். அதுமாதிரி பேங்க் மீடியம் 54,360, 400லேருந்து இன்னைக்கு 48, ஒரு 6,000 பாயிண்ட் டவுனு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10% வந்தாச்சு. 54, 10, 12% வந்தாச்சு. அதுக்கு மேலே போகணும்னா கிராஷ் தான் வரணும். இது வந்து கிராஷ் இல்லை, நார்மல் கரெக்ஷன் தான். ஒன்று.
நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்கு. நாளை மறுநாள் மந்த் எண்டு ஃப்ரைடே, லாஸ்ட் ட்ரேடிங் ஆஃப் ஜனவரி மந்த் அண்டு 1st February ஜென்ரல் பட்ஜெட் இருக்கு. பட்ஜெட்டில் நியூஸு, ஈவெண்ட்ஸு, கார்ப்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கரண்ட் சார்ட்டில் அக்காமடேட் ஆயாச்சு. மேற்கொண்டு மேலே கீழே போகிறது பட்ஜெட்டை வச்சு தான் போகும். பட்ஜெட் கூட ஆயாச்சு. எதிர்பார்க்குற அளவுக்கு எந்த அளவுக்கும் பட்ஜெட்டில் இருக்காது. ஸோ வாலட்டிலிட்டி ஐ திங்க் மினிமம் ஒரு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 500 பாயிண்ட் மேலே போகும், 300 பாயிண்ட் கீழே வரும். கிடையாது. க்ளோசிங் 23,490க்கு மேலே க்ளோஸ் ஆகாது. பேங்க் நிஃப்டி 49,560, 660, 70 வரைக்கும் போயிட்டு 520, 49,590க்கு மேலே க்ளோஸ் ஆகாது. ட்ரெண்ட் டவுன் தான். பிலீவ் சார்ட். அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட், யூ ஆர் த வின்னர். Upside limited, not more than Bank Nifty 49,600, Nifty 23,490 and 520. This is my final decision how the market will move up or down. Purely Nifty and Bank Nifty technical analysis only. All factors are incorporated, adjusted in current chart. Okay. Thank you.